ஹலோ கைஸ். ஸோ இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் அப்படின்ற ஒரு போட்டி வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாக தான் வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுனில் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட்டாகவே நடந்துச்சு. நம்ம இந்த வீடியோவில் அந்த செக்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறதில்ல. இந்த ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் கூட ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் நம்ம டைட்டில்ஸ் கிட்ட வந்து போயிடலாம். டைட்டில்ஸ்ன்னு பேசும்போது நம்ம ஜான் சீனா இது வரைக்கும் எத்தனை டைட்டில்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WWE வச்சுருக்காரு. 17 வேர்ல்ட் டைட்டில்ஸ். அதில் WWE சாம்பியன்ஷிப்பாக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 14 வாட்டி WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. அண்ட் 3 முறை வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்புமே வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா 17 வேர்ல்டு டைட்டில்ஸ் அண்டு 5 டைம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன், 5 முறை யுஎஸ் சாம்பியனாகவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அண்டு இன்க்ளூடிங் 4 WWE டேக் டீம் டைட்டில்ஸுங்க. 4 முறை டேக் டீம் சாம்பியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு அவருடைய ஹோல் கரியர்லேயே. அண்ட் அதே சமயத்தில் இந்த நம்ம கோடி ரோட்ஸோட கரியருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஓவராலாக அவர் இந்த எத்தனை டைட்டில்ஸ் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை டேக் டீம் சாம்பியனாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. ஸோ டேக் டீம் டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவோட ஒரு 2 டைட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அண்ட் மிட்கார்ட் டிவிஷன்ஸில் பார்க்கும்போது யூஎஸ் சாம்பியன்ஷிப் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வின் பண்ணது கிடையாது. அண்ட் பட் அதுக்கு பதிலாக வந்து ஒரே ஒரு வாட்டி மட்டும் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்துருக்காரு. வித் 2 டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். பட் ஜான் சீனா ஒரு வாட்டி கூட இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் இருந்தது கிடையாது. பட் இவர் 2 டைம் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அண்ட் வித் WWE சாம்பியன்ஷிப் ஒரே ஒரு வாட்டி வந்து வேர்ல்டு டைட்டில் ரன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் கிடச்சிருக்கு. சிங்கிள் டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக இவர் வந்து 9 டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WWEயில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காரு. ஜான் சீனா 26, இவர் வந்து 9. ஸோ இவரோட ஜான் சீனாவோட கரியர் டெபியூட் வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2002 அவரோட WWE டெபியூட் டீமே பண்ணியிருக்காரு. 2025 இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 இயர் லாங் கரியர் வந்து பார்த்திங்கன்னா ஜான் சீனாவோடது. அண்ட் அந்த சேம் டைம் கோடி ரோட்ஸோட கரியர் நீங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2007 to 2016 வரைக்கும் WWE பார்த்திங்கன்னா இருந்தார். ஓவராலாக அது வந்து ஒரு 9 இயர்ஸ்னு வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் 2022 தான் மீண்டும் ரிட்டர்ன் ஆகியிருந்தார் WWEக்கு. ஸோ அப்போது வந்து இப்போ வரைக்கும் ஒரு 3 இயர்ஸ். ஸோ டோட்டலாக இவர் 12 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா WWEயில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் 12 இயர்ஸ், இவர் வந்து 23 இயர்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா ஒரு ஸ்டெப் ஹெடாகவே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டார். அண்ட் அது ராயல் ரம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், ராயல் ரம்பிள் வந்து நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து 2013, இன்னொன்று வந்து ஐ திங்க் 2018 நினைக்கிறேன். எஸ், 2018 2013 ஓவரால் 2 டைம் ராயல் ரம்பிள் வின்னராகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. அதே சேம் டைம் கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிள் இருந்திருக்காரான்னு கேட்டிங்கன்னா எஸ், அவரும் 2 டைம் ராயல் ரம்பிள் வின்னர். பட் பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வின்னர். அது ஒரு பேக் டு பேக் ராயல் ரம்பிள் வின்னர் 2023 அண்ட் 2024. 2 ஆல்டர்னேட் இயர்ஸில் வின்னராக வந்து இருக்கிறாரு. அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட திரும்பி பதிஞ்சிருக்க அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோட நேம்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் அண்ட் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேக் டு பேக் ராயல் ரம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறனால அந்த ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு. அண்ட் மணி இந்த பேங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜான் சீனா ஒரே ஒரு டைம் மட்டும் வச்சுருந்துருக்காரு. கோடி ரோட்ஸ் கரியரில் மணி இந்த பேங்க் வின்னது கிடையாது. எலிமினேஷன் சேம்பர் அதை நம்ம வச்சு பார்த்தோம்னா எலிமினேஷன் சேம்பரை வந்து 4 முறை வந்து ஜான் சீனா வின் பண்ணியிருக்காரு. பட் கோடி ரோட்ஸ் ஒரு எலிமினேஷன் சேம்பர் கூட வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணது கிடையாது. அண்ட் கரியரில் அவர் டிஃபீட் பண்ண லெஜண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய மேட்சஸ் அதெல்லாம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவோட கரியரில் ராண்டி ஆர்டனை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்டு ப்ராக் லெஸ்னரையுமே டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்டர்டேக்கரை டிஃபீட் பண்ணியிருக்காரு. அண்டு ஏகப்பட்ட எல்லா ரெஸ்லர்ஸுமே வந்து யார் கூடலாம் மோதிருக்காரோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ், சோலோ சிக்கோவா, ஆஸ்டின் தியரி இவங்க 3 பேர்த்த தவிர்த்து மற்ற WWEயில் அவர் யார் கூடலாம் மோதினாரோ அவர் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வீழ்த்தியிருக்காரு. அண்ட் அந்த சேம் டைம் கோடி ரோட்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா அவரோட கரியரில் அவர் மோதிர எல்லார் கூடயுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒன்றும் ஜெயிச்சது கிடையாது. பட் சம் இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ்னால் ப்ராக் லெஸ்னர் அவர் வின் பண்ணியிருக்காரு. செத் ராலின்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அதுவும் அன்டிஃபீட்டட் ரெக்கார்டு வேறு போயிட்டுருக்கு அவர் கூட. அண்டு ராண்டி ஆர்டனை வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வின் பண்ணியிருப்பார். குந்தர் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஜுவலில் வின் பண்ணியிருப்பார். ஏஜே ஸ்டைல்ஸை வின் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி நிறைய இம்பார்ட்டன்ட் மேட்சஸ் இவருக்குமே சொல்லலாம். ஜான் சீனாவோட இப்போ WWEயோட வின்னிங் பர்சன்டேஜ் ஒரு 23 இயர் கரியரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 78.6.
விச் இஸ் த மோஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ். இவருக்கு இருக்கிற அளவுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் இப்போ வரைக்கும் வேறு எந்த ரெஸ்லருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. பெரிய பெரிய ஹால் ஆஃப் ஃபேமராக இருக்கலாம், பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்கலாம், பட் கம்பேர் டு ஹிம் ஜான் சீனாவை கம்பேர் பண்ணும்போது மற்ற எந்த ரெஸ்லர்ஸ்கிட்டையுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு வின் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடையவே கிடையாது. இவர் ஒருத்தர் தான் இந்த அளவுக்கு 78.6 அப்படின்ற ஒரு பெஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜையும் வச்சுட்டு வின்னிங் பர்சன்டேஜில் நம்பர் 1ஆகவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீனா இருக்கார். கோடி ரோட்ஸோட வின்னிங் பர்சன்டேஜ் அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 51.5. அந்த 51.5 அப்படின்றதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசெண்டாக வந்த இந்த ஒரு 3 வருஷமாக இருக்கிற அந்த கரியரை இந்த ஒரு கிமிக்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 51.5 வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு, விச் இஸ் ரியலி அ குட் ஒன். அண்ட் ஓவராலாக நம்ம ஜான் சீனாவோட கரியரில் 467 மேட்சஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அண்டு 34 மேட்சஸ் பக்கம் நோ கான்டெஸ்ட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. கோடி ரோட்ஸோட கரியரில் மோர் தென் 150+ மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு. பட் 80 to 70 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் 20 மேட்சஸ் நோ கான்டெஸ்ட் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா போயிருக்கு. இப்போது சம்மர் ஸ்லாம் நடக்க போகிற இந்த ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்சஸில் என்னோடய வின்னிங் ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜான் சீனாக்கு ஒரு 75% நான் சுவராக சொல்லுவேன் ஜான் சீனா ஜெயிச்சு வருவேன். 25% கோடி ரோட்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குது. என் மைண்ட் என்ன தான் 50-50 அப்படின்னு சொன்னாலுமே கூட ஒரு மாதிரி ஜான் சீனா ஜெயிக்கணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இருக்குது. பிகாஸ் இப்போது இந்த ஸ்டோரியிலையுமே அப்படி தான் கோடி ரோட்ஸ் டாமினேட்டாக கொண்டு போகிறாங்க. ஜான் சீனா இந்த ஸ்டோரியில் வீக்காக இருந்திருக்காரோ அந்த ஸ்டோரியில் சுவராக வின் பண்ணியிருக்காரு. பட் இந்த ஸ்டோரி எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் சம்மர் ஸ்லாமில் என்னை பொறுத்தளவுக்கு ஜான் சீனா ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ எனக்காக என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து நான் ஜான் சீனா பக்கமே போகிறேங்க.